நாடல்ல மற்றையவை என்கிறார் வள்ளுவர். அப்படிப்பட்ட கல்வி செல்வத்தை அற்புதமாக பயிற்றுவிக்கும் பள்ளி எம் பள்ளியாகும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப அனைவரும் ஒன்றாக கொண்டாடும் விழா எம் பள்ளியின் ஆண்டு விழாவாகும். வாழ்க எம் பள்ளி, வளர்க எம் பள்ளி. நாம் கடந்து வந்த பாதையை அசை போட்டு ஆனந்தமாய் திரும்பி கேட்டு மகிழ்ச்சியில் ஆழ்ந்து இனி வரும் நாள்களில் உத்வேகத்தோடு செயல்பட இந்த ஆண்டறிக்கையை வாசிக்க உள்ளோம். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி SLV நகர் பள்ளியானது 1998ஆம் ஆண்டு பொருளாதாரம், எழுத்தறிவு, அனைத்து வசதி வாய்ப்புகளும் இன்றி வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் இந்த பகுதியில் வாழ்ந்த மக்களுக்காக நல்ல உள்ளங்களின் சீரிய முயற்சியால் ஆரம்பிக்கப்பட்டு இன்று 27 ஆண்டுகளை கடந்து வெற்றி மிடுக்கோடு மிளிரும் பள்ளியாக உள்ளது. ஊர் வாழ உதவிடும் உள்ளம் கொண்டவர், மாணவர்கள் முன்னேற்றத்தில் மகிழ்ச்சி கண்டவர், தேடிவரும் உள்ளங்களின் துன்பம் தீர்த்தவர், பக்குவம் தெரிந்தவர், படைப்பின் சிகரம், விடாமுயற்சியின் வெற்றி வடிவம், என்றும் நினைவில் வாழும் சூரா தங்கவேலு ஐயா அவர்களின் சீரிய முயற்சியால் துவக்கப்பட்டு நல்ல உள்ளங்களின் உயரிய செயல்பாடுகளால் மேன்மேலும் வளர்ந்து அனைத்து குழந்தைகளுக்கும் தரமான தமிழ் வழி, ஆங்கில வழி கல்வி அளிக்கப்பட்டு வருகின்றது. அரசாங்கத்தின் நலத்திட்ட உதவிகள் அனைத்தும் பெறப்பட்டு இப்பள்ளி மிளிர்ந்து நடைபோடும் பள்ளியாக பீடு நடைபோடுகின்றது. பள்ளியே கோயிலாகவும், வகுப்பறையே கருவறையாகவும், புத்தகங்களே வேத நூலாகவும் கொண்டு வாழும் நடமாடும் தெய்வமாக திகழும் நல்ல குணங்கள் அனைத்தும் ஒரு சேர பெற்றவர் எங்கள் பள்ளி தலைமையாசிரியர் அவர்கள். புதிய விடியல்களுக்கு பூபாலம் பாட வெளிச்சக்கதிரவன் வீதி உலா வரும் நேரம் எது? பூக்கள் கனிகளோடு கை கொடுக்கும் சங்கமம் இங்கு பயிற்றுவிக்கும் ஆசிரியர்கள். நம் பள்ளி அடியெடுத்த நாள் முதல் கல்வி வளர்ச்சி, அறிவிலோ மலர்ச்சி, படிப்பில் ஏற்றம், கலைகளில் சிறப்பு என்ற பன்முக திறன்களோடு மலரப்போகும் வாசனை பூக்களாக எமது பள்ளி மாணவ செல்வங்கள் உலகத்தின் தேர்களை அலங்கரிக்க அடியெடுத்து வைக்கும் உன்னத திருநாள் இந்நாள். எமது பள்ளியானது கல்வியை மட்டுமல்லாது பண்பாடு, கலாச்சாரத்தை போதிக்கும் தலை சிறந்த பள்ளியாகும். போதிய இடவசதிகளை உடைய வகுப்பறைகள், 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை தரமான இருக்க வசதிகள், காற்றோட்டமான சூழல், விசாலமான காலை மதிய உணவு உண்ணும் இடம், புத்தகம் படிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் மாதம் 2 முறை பள்ளி கல்வித்துறைக்காக தமிழ்நாட்டு பாடநூல் கழகம் மூலம் 1 முதல் 5 வகுப்புகளுக்கு ஊஞ்சல், 6 முதல் 8 வகுப்புகளுக்கு தேன் சிட்டு மாணவர்களின் அறிவு பசிக்கு அளிக்கப்படுகின்றது. இவற்றை படித்து மாணவர்கள் மன்ற செயல்பாடுகளில் வினாடி வினா, விடுகதைகள், கதை கூறுதல், புதிர் கணக்குகள், கருத்து உருவாக்கம் போன்றவற்றை சமர்ப்பிக்கின்றனர். மாணவர்களின் வாசிப்பு திறன் மேம்பட வாசிப்பு இயக்கம் மூலம் SSA அலுவலகம் மூலம் இக்கல்வியாண்டில் புதிய புத்தகங்கள் பெறப்பட்டு மாணவர்கள் வாசித்து வருகின்றனர். சிறந்த கணினி பயிற்சி திறன் மேம்பட தமிழக அரசால் மேம்படுத்தப்பட்ட கணினி ஆய்வகம், இணைய வசதியுடன் ஹைடெக் லேப் ஏற்படுத்தப்பட்டு பயன்பாட்டிற்கு வர உள்ளது. அறிவியல் ஆய்வகம் நல்ல முறையில் மாணவர்களின் பயன்பாட்டில் உள்ளது. ஏட்டுக்கல்வியுடன் உடலும் மனதும் வலுப்பெற உடற்கல்வியும் போதிக்கப்படுகின்றது. வாரந்தோறும் வியாழக்கிழமைகளில் இணை செயல்பாடுகள், மாணவர் மன்றங்கள் மூலம் தமிழ், ஆங்கில மன்றம், புதிர் கணக்குகள், வானவில் மன்றம், சிறார் திரைப்படம் காணுதல், பின் இவற்றில் செயல்படுத்தப்படும் செயல்பாடுகளில் தேர்ந்தெடுத்து பரிசுகளும் வழங்கப்படுகின்றன. SRS அறக்கட்டளை மூலம் கலை இலக்கிய போட்டிகள் கொண்டாடப்பட்டு நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. பள்ளி வளர்ச்சி நிதியாக SRS அறக்கட்டளை மூலம் 2024-25ஆம் ஆண்டில் ரூபாய் 10,000 பெற்று பயன்படுத்தப்பட்டது. NMMS தேர்விற்கு மாணவர்களுக்கு எம் பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக பயிற்சி எடுத்து பயிற்சிகள் கொடுத்து தேர்வு எழுதியுள்ளனர். அரசின் அனைத்து நலத்திட்ட உதவிகளும் உரிய நேரத்தில் பெற்று வழங்கப்பட்டுள்ளது.
பள்ளி மேலாண்மை குழு இக்கல்வியாண்டில் மறுகட்டமைப்பு செய்யப்பட்டு புதிய தலைவர் உறுப்பினர்கள் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டனர். மாதம் ஒரு முறை கூட்டம் கூட்டப்பட்டு பள்ளி செயல்பாடுகள் திட்டமிட்டு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளுக்கு சிறப்பு ஆசிரியர்கள் வந்து பயிற்சிகள் தருகின்றனர். தமிழக அரசின் ஒருங்கிணைந்த கல்வி மூலம் 2024-25 ஆண்டிற்கான பள்ளி வளர்ச்சி தொகை ரூபாய் 75,000 பெறப்பட்டு பள்ளி மேலாண்மை குழு மூலம் வளர்ச்சி பணிகள் திட்டமிடப்பட்டு செலவினங்கள் மேற்கொள்ளப்பட்டு பராமரிக்கப்படுகின்றது. கலை திருவிழாவில் கலந்து கொண்டு பரிசுகளை மாணவர்கள் பெற்று வந்தனர். தமிழக அரசால் வழங்கப்பட்ட கையெடுக்க கணினிகளுக்கு சிம் கார்டு வாங்கவும், மாணவர்களுக்கு தனியாக கை கழுவும் வசதி, பாதுகாப்பான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்குதல், தூய்மை பணிகள், பள்ளிகளுக்கான பொருள்கள் வாங்குதல், கட்டிட பராமரிப்பு பணிகள் செய்திடவும் இம்மானியம் சார்ந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றி உரிய காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. முதல்வரின் காலை உணவு திட்டம் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையுள்ள மாணவர்கள் அனைவருக்கும் பள்ளி வேலை நாள்களில் சத்தான சிற்றுண்டி வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த கல்வியாண்டு முதல் மாணவர்களின் விருப்பங்களை கேட்டு சிறு சிறு உணவு மாற்றங்களுடன் சுவையான மதிய உணவு முறையாகவும் சுத்தமாகவும் வழங்கப்படுகின்றது. தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களிடம் தலைமை பண்பை வளர்க்கும் நோக்கில் மகிழ் முற்றம் என்ற மாணவர் குழு அமைக்கப்பட்டுள்ளது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்னும் பெயர்களில் மாணவர் குழுக்கள் அமைக்கப்பட்டு மாணவர்களிடம் அரசியல் அறிவு சார்ந்த அனுபவங்கள் மற்றும் ஆளுமை திறன் மேம்பட வழிவகை செய்து நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழக அரசின் ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் தாழ்த்தப்பட்ட மாணவிகளுக்கான கல்வித்தொகை 3ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகளுக்கு வழங்கப்படுகின்றது. துப்புரவு தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கும் சிறப்பு கல்வித்தொகை, சுகாதார குறைவான தொழில் புரிவோரின் குழந்தைகளுக்கு தமிழக அரசின் சிறப்பு கல்வி உதவித்தொகை பெற்று வழங்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் ஆலோசனை குழு ஸ்டூடெண்ட் செல்ஃப் கார்டிங் அட்வைசரி கமிட்டி ஏற்படுத்தப்பட்டு மனநலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் தெளிவு வழங்கப்படுகின்றது. தேசிய பெண் குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டது. மிகச்சிறந்த கல்வி அறிவை சமுதாயத்தின் அனைத்து தரப்பு குழந்தைகளும் பெற வேண்டும் என்பதே எமது பள்ளியின் குறிக்கோள். நாளைய சிற்பிகள் ஒழுக்கம், பண்பாடு, கலாச்சாரம் இவற்றில் உயர்வடைவதே எமது லட்சியம். அனைவருக்கும் நன்றி.